Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஐ மேக்கப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஐ மேக்கப் மீன்ஸ் எப்படின்னா நீங்கள் ஸ்மாலாக ஐஸாக இருக்கிறீங்க, ஹூடட் ஐஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஜலை வச்சு உங்கள் கண்களை எப்படி நல்லா எல்லாச் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் அந்த டுட்டோரியல் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரெப் யுவர் ஐலிட் வித் கன்சீலர் ஆர் எனி ஐ பேஸ் அண்ட் செட் இட் வித் பவுடர். நான் ஏற்கனவே கன்சீலர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு என் ஸ்கின் மேட்சிங் ஷேட் கன்சீலர் போட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் செட் பண்ணிக்கிட்டேன். இதனால் ஐ மேக்கப் லாங் லாஸ்டிங்காக க்ரீஸ் ப்ரூஃப் ஸ்மச் ப்ரூஃப் அவங்களுக்கு வந்து இருக்கும், ஆயில் ஃப்ரீ அவங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஐ ஷேடை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஆப்ஷனல்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்லா அந்த என்ஹான்சிங் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பீச்சி கைண்ட் ஆஃப் ஷேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பீச் கைண்ட் ஆஃப் ஷேட், ட்ரான்சின் ஷேட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐலிடில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் ஐ மேக்கப். ஸோ டேக் டைம் டு பிளெண்ட். ஸோ கண்டிப்பாக அந்த டெக்னிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்கள் கண்களை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் இது வந்துட்டு. ஸோ ட்ரான்சிஷன் ஷேடுங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் கலர் ஷேடு மாதிரி தான் இருக்கும். லைட் பீச், லைட் பிங்க், லைட் ப்ரௌன் அந்த மாதிரி உள்ள ஷேட் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி அதை அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கோல்டு ஷிம்மர் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து என்னோடய ஐலிடில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு 2 கலர் தான், அதே போதுமானது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நல்லா நான் வந்து என்னோடய ஐலிடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல் ஐலிட்ஸ்க்கும் நான் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஷிம்மர் ஷேடு வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேச்சுரலாக நீங்கள் கட் க்ரீஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நான் கட் க்ரீஸ் க்ரியேட் பண்ணல, ஒரு சாஃப்ட் லுக் தான் வந்துட்டு போகிறேன். பட் இதில் வந்து ஒரு டெக்னிக் வந்து இருக்குது. என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐ ஷேடோ உங்களுக்கு ஆப்ஷனல் தான், பட் போட்டு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நியூட்ரல் கைண்ட் ஆஃப் பேலட் வந்து வச்சுக்கிறங்க. அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போக ஸ்விஸ் பியூட்டி, மார்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அஃபோர்டபுள், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான சிம்மரி ஷேட், இந்த மாதிரி நல்ல ஒரு பிரைட்டான சிம்மரி ஷேட் அதை நான் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஐஸோட இன்னர் கார்னரில் மட்டும். ஓகே, இன்னர் கார்னர்னால் என்ன சொல்கிறது, அந்த இன்னர் லிட்டு அந்த இடத்துல நான் ஒரு இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், உங்கள் ஐஸை வந்து இன்னும் நல்லா லார்ஜராக உங்களுக்கு காட்டும். நான் அந்த பாதியோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணலை. ஓகே, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் மிடில் கூட வர தேவையில்லை, இது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். இது நான் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃப்ளஃபி ப்ரஷ் இருந்துச்சுல அப்புறம் அப்ளை பண்ணது. ஸோ அந்த ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷில் என்ன பண்ணுறேன், அந்த ட்ரான்சிஷன் ஷேடு அப்ளை பண்ணது ஜஸ்ட் அவுட்டர் கார்னர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் தான். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஐஸ் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்குதுண்டு. ஓகே, ஸோ இது மட்டும் ஜஸ்ட் ஃபெதர் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த லைன் வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த இன்னர்லேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் வந்து அப்படியே இருக்கட்டும். மிடில் உள்ளதெல்லாம் பிளெண்ட் பண்ணி விட்டுருவோம். ஜஸ்ட் அந்த இன்னர் ஹாஃப் வர்றது மட்டும் இது கொஞ்சம் நல்லா வேக்கடப்பாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா காஜல். ஸோ உங்கள் காஜலை வந்து எடுத்து என்ன பண்ணுறேன், வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேங்க. வாட்டர் லைனில் தின்னாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட தேவையில்லை. ஓகே, ஸோ இதே மாதிரி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அப்பர் வாட்டர் லைனில் நான் என்ன பண்ணுறேன், இந்த நடுவில் இருந்து அவுட்டர் கார்னர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லோயர் வாட்டர் லைன் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். தின்னாக போட்டுக்கிட்டால் போதும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிட்டால் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மால் ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷில் நல்ல ஒரு பவுடர் ஐ ஷேடோ, நல்ல ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ, மேட் ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஐஸோட அவுட்டர் கார்னர், அதாவது அவுட்டர் கார்னர்னு சொல்ல முடியாது, அப்பர் லிட்டில் மிடில் இருந்து அவுட்டர் கார்னர், ஜஸ்ட் மிடில் இருந்து அவுட்டர் கார்னர், அவ்வளோதான். ஃபுல்லாக கொண்டு போக தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும்.
ஸோ இதே வந்து அப்ளை பண்ணால் போதும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோயர் லேஷ் லைனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஃபுல்லாக லோயர் லேஷ் லைன் ஃபுல்லாக. ஓகே, இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஸ்மால் ஆங்குலர் ஃப்ளாட் ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோயர் லேஷ் லைனில் மிடில் இருந்து அவுட்டர் கார்னர் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேசஸ்க்கு க்ளோஸில் அப்ளை பண்ணுறேன் இந்த பிளாக் ஐ ஷேடோவை. ஜஸ்ட் அந்த மிடிலேருந்து இது வரைக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ நல்லா கண்கள் வந்து ஓப்பனாக பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ்டாக காட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஸோ மிடில் லேசஸில் ஒரு நல்ல ஒரு 4 கோட்டு, அதாவது ஒரு 2 கோட்டு, இன்னர்லேயும் ஒரு 2 கோட்டு, அப்புறம் அவுட்டரில் மட்டும் நல்ல ஒரு 2-3 கோட்டு கொடுத்துக்குறோங்க அவுட்டர் லேசஸில். இது நல்லா உங்களுக்கு அந்த கண்களை ஓப்பனாக பியூட்டிஃபுல்லாக காட்டும். நல்லா மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறோங்க. பிராண்டடான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஃபால்சிஸ் வைக்கிறனாலும் வைக்கலாம். ஃபால்சிஸ் வச்சிங்கன்னா மஸ்காரா 1 கோட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபால்சிஸ் போங்க. மோஸ்ட்லி இதுக்கு ஃபால்சிஸ் தேவையில்லை, 2 கோட் அப்ளை பண்ணிட்டாலும் தேவையில்லை. நல்ல ஒரு வால்யூமைசிங் மஸ்காரா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லோயர் லேசஸ்லையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ லோயர் லேசஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்பர் லேசஸை கம்பேர் பண்ணும்போது லோயர் லேசஸில் கொஞ்சமாக இருந்தால் போதும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் பாருங்கள். ஸோ கைஸ் பாருங்கள், இதுதான். ஸோ இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லுக் வந்து இதுதான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து இது பண்ணி காட்டணும், கொஞ்சம் எனக்கு வந்துட்டு ஹைலைட்டடாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸோட ஹைலைட்டர் இருக்குது இல்லை அதை கொஞ்சமாக ஐஸோட இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறங்க ஜஸ்ட் லைட்டாக. அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக எடுத்து ப்ரௌ போனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த என்ஹான்ஸ்மெண்ட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஸ்மால் ஐஸ் கூடர் ஐஸ்லாம் இருக்குறீங்கன்னா தாராளமாக வந்து போய்க்கலாம். பெரிய கண்கள் உள்ளவங்களும் தாராளமாக வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற ப்ராடக்ட் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு வந்துட்டு வரும். மோஸ்ட்லி நியூட்ரல் கலர்ஸ் வந்து வச்சுக்கிறங்க. ஸோ அதிலே நீங்கள் நியூட்ரல் கலர்ஸ் போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ட்ரெஸ்க்கும் உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஓகே, ஸோ இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா வேறு லுக்காக வச்சுருக்கேன். அது அடுத்த வீடியோவில் வரும். ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த ட்ரூ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விசிபிள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ காஜலை வச்சு இப்படி தான் உங்கள் கண்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. இப்படி குட்டியாக வந்து உங்களுக்கு பெருசாக வந்துட்டு போகும். நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு எவ்ரிடேக்கு போகிறீங்க, இல்லை ஒரு செல்ஃப் ப்ரைடலாக நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் கஸ் மேக்கப்லாம் தாராளமாக இது வந்து வேறு பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் வந்து நியூட்ரல் கலருங்கிறனால உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே மோஸ்ட்லி வந்து பொருந்தும். ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.